ஜூலை 3 தக் லைஃப் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெளிவந்தது. 24 ஹவர்ஸில் வந்து அந்த படம் வந்து நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 மூவிஸில் நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் 1 இடத்துல தக் லைஃப், நம்பர் 2 இடத்துல ரைடு 2 அஜய் தேவ்கன் படம். த ஓல்டு கார்டுங்கிற இங்கிலீஷ் ஃபிலிமுடைய பார்ட் 2 வந்திருக்கு, அது 3rd பிளேஸு. ஸோ நம்பர் 1 இடத்த 24 ஹவர்ஸில் தக் லைஃப் பிடிச்சிருச்சு. தக் லைஃப் வந்து கன்னடத்துலையும் டப் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகல, கன்னடத்தில் டப் பண்ணியிருக்காங்க. நின்னே ஹெசுரு ரங்கநாய சக்திவேல் அப்படிங்கிறாரு. ஹெசுருன்னா பேருன்னு அர்த்தமா. ஸோ அதை இப்போ தான் முதல் தடவையாக அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் கேட்டுக்கிட்டேன். ஆரம்பமே அப்படிதான் இருக்கு. என் பேரு ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லுவார்ல, நின்னே ஹெசுரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு கன்னடத்தில். அதனால தான் நம்பர் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அங்கே உள்ளவங்களும் சேர்த்து பார்த்து படத்தை நம்பர் 1 கொண்டு வந்துட்டாங்க. நடிகர் விவேக் இருக்காருல்ல, அவர் தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். அவர் வந்து நவம்பர் 7, 2019 அப்ப ஒரு புத்தகம் அக்னி சிறகுகள், நம்ம அப்துல் கலாம் எழுதின புத்தகத்தை கொடுத்தாரு. அதில் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, தமிழ் சினிமாவை உலக சினிமாவாக மாற்றும் முயற்சியில் எப்பொழுதும் உழைக்கும் மகா கலைஞன் கமல் அவர்களுக்கு என் அன்பு பிறந்த நாள் நினைவு பரிசு, விருப்பமுடன் விவேக் அப்படின்னு கையெழுத்து போட்டு 7/11/2019 இந்த புத்தகத்தை பரிசா கொடுத்தாரு. இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த அத்தனை படங்களுடைய வசூலையும் முறியெடுத்து சாதனை பண்றதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி ஹிட். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு வந்து உலகம் சுற்றும் வாலிபன், தங்கப்பதக்கம், இந்த படங்கள்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட். அதை முறியடித்த படம் வந்து சகலகலா வல்லவன். உலகநாயகன் கமலஹாசன் நடித்து ஏவிஎம்ல தயாரித்த சகலகலா வல்லவன் எல்லா ரெக்கார்டையும் முறியடிச்சது. அதை மிஞ்சின படம் அப்படின்னா அதே 80களில் வெளிவந்த 89ல் வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள். அந்த படம் வந்து அனைத்து சாதனைகள், வசூல் சாதனைகளையும் முறியடித்து சகலகலா வல்லவனையும் பீட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணிச்சு. ஹிந்திலையும் எந்தெந்த மொழிகள், அப்புராஜா ஹிந்தியில, தெலுங்கு, கன்னடம் என்னென்ன மொழியில வெளியிட்டாங்களோ டப் பண்ணி எல்லாத்துலையும் அடிச்சு நொறுக்குனுச்சு அந்த படம். அந்த எல்லா ரெக்கார்டையும் உடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா தேவர் மகன் படம். தேவர் மகன் படம் வெள்ளி விழாக்கு மேலே ஓடின படம். 225 நாளைக்கு மேலே ஓடி அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய விழா சேரணி அரங்கத்தில் எடுக்கப்பட்டது, வெற்றி விழா. ஸோ அந்த விழாவுக்கு வந்து கமலஹாசனுக்கு மிகவும் நெருக்கமான கதாநாயகர்களான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், திலீப் குமார், ஷியாம் பெனகல், இயக்குனர் ஷியாம் பெனகல், பெங்காலி இயக்குனர், இவங்கெல்லாம் வந்து அந்த விழாவை சிறப்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படம். தேவர் மகன் 76வது நாளில் இந்த ரெக்கார்டை பண்ணிச்சு. சகலகலா வல்லவன், அபூர்வ சகோதரர்கள் எல்லா ரெக்கார்டையும், அதுக்கு முன்னாடி வந்த அண்ணாமலை வரைய என்னென்ன படம் வந்துச்சோ, சின்ன தம்பி, கரகாட்டக்காரன், எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட்டாக தேவர் மகன் அந்த தீபாவளியில வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 1992 தீபாவளி.